சரி சரி, நீ நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கு. நான் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்து வரேன். பாப்பா உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ. சுதரு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாத்தா கூப்பிட்டாங்க பாரு. சும்மா நந்தினி வம்பளுத்துட்டு இருந்தேம்மா. இது வரேன். சரி, தாத்தா கூப்பிட்டாங்க, நீ போ. இது போகிறேம்மா. நந்தினி, சொல்லுங்க அத்தை. என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்கியோ? வயிறு பசிக்கோ? அம்மா காலையில சாப்பாடு கொடுக்காம உடனே கூட்டு வந்துட்டாங்களோ? ஆமா, அதான் ரொம்ப வயிறு பசிச்சா வெறும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க அத்தை, உட்காருங்க. இந்த வரேம்மா, சுதர் கூட சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுதர் அவங்க அப்பா எல்லாம் வருவாங்கல்ல, எல்லாம் கோயில்ல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் வரட்டும், எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அப்படியா? சரிட்ட. என்ன சுதர் ஏதோ நீ ஒம்பளுத்தானோ? ஆமா, அவனுக்கு வேற வேலை இல்லை, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ஏதாவது கிண்டலுக்கு பேசுவான், பெருசா எடுத்துக்காத. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. சரி, நீங்க சாப்பிடு. தாத்தா எல்லாம் இங்க நிக்காங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன். சரித்த. தாத்தா, தாத்தா கூப்பிட்டீங்களா என்னைய? அம்மா சொன்னாங்க. ஆமாயா ஆமாயா, சாப்பிட்டியான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். அதுக்கு இங்க வந்துட்டியோ நீ? அங்கே ஒருத்தி மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கா. யாருப்பா? வேற யாரு? இந்த நந்தினி தான். இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை பாவம், காலைல இருந்து சாப்பிடாம வந்திருக்கும், வயிறு பச்சிருக்கும், சாப்பிட்டுட்டு இருப்பா. அவளை நான் கிண்டல் பண்ணாம வேற யாருப்பா கிண்டல் பண்ணுவா? நல்லா உட்காந்து தனியா மொக்கிட்டு இருக்கா, யாருமே இல்லை இங்க. அவ மட்டும்தான் தனியா உட்காந்துட்டு இருக்கா. இல்ல, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளை. அந்த பிள்ளைன்னா போதும், ஓயாம கலாச்சிட்டு இருப்பேன். உண்மையை சொன்னா கலாய்ப்பாமீங்க, போங்க. சரி, நானும் சாப்பிடல, எல்லாரும் வாங்க, அப்பதான் சாப்பிடணும்னு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. நீ போப்பா, நான் வரேன். அப்ப நீங்களும் வாங்க, நான் போறேங்க. ஏமா, நீங்க எல்லாரும் ஏன் நிக்கீங்க? உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்கு. தாத்தா, நான் சாப்பிட்டேன், அதனாலதான் சும்மா நிக்கேன். அம்மா சாப்பிடல, அவளை சாப்பிட சொல்லுங்க. அங்க அத்தை மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அவங்களையும் சாப்பிட சொல்லுங்க. பாட்டி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஏமா, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடாதவங்க எல்லாரும் உட்காருங்க. அதான் பேத்திருக்காள், அவ பரிமாறுவா எல்லாத்துக்கும். இல்லம்மாம்மா, பரவாயில்ல, நாங்களும் பரிமாறுதோம். நீங்களாம் சாப்பிடாம இருப்பீங்களா? நாங்க பரிமாறுதோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி, அப்படிலாம் வேண்டாம். பரிமாறுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதாது. பேத்தி பரிமாறிடுவா, நீங்க உட்காருங்க எல்லாரும். ஆமாத்த, நான் பரிமாறிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க, உட்காருங்க. சரிம்மா. ஏமா நந்தினி, நீ பரிமாறுமா. ஓய், என்ன கொழுப்பா? எனக்கு மட்டும் சாப்பாடு வைக்காம எல்லாருக்கும் வச்சிருக்கா. ஆமா, கொழுப்பு 10 டன் இருக்கு. கோயிலுக்கு வந்து கொழுப்பை பத்தி பேசியே, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? ஏட்டி, உனக்கு அவனை ஓட்டுறதே வேலையா போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு வைட்டி, பிள்ளை பசியில இருப்பான். அவன் பசியில இருக்கட்டும், அவங்க அம்மா வைப்பாங்க அவனுக்கு. அம்மா தானே தேடி போனா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வைப்பாங்க. எம்மா, நீ சரியான ஆள் தான் போலயே, என் பிள்ளைய வெளுத்து வாங்கிடுவ போலயே, நீ தான் சரி அவனுக்கு. அச்சச்சோ, அவனை என்கிட்ட கொத்து விட்டுறாதீங்க நீங்க. நல்ல கூத்தா இருக்க. என் பேரனுக்கு சாப்பாடு போடுமா, அவன் பசியில இருப்பான்ல. நீங்க சொல்றீங்களே, நான் போடுறேன், இல்லைன்னா போடவே மாட்டேன் அவனுக்கு. நம்மலாம் இப்படி ஒன்னா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ச்சே. என்னைய கலாய்க்கிற? இருடி, தனியா மாட்டுவல, போச்சு செய்கிறேன். தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, உங்கள் பேரன் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். சரிதான் சரிதான், போ சரிதான். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாம் பசியில இருப்பீங்க.